மோட்டோரோலா சும்மா வேற லெவல்ல சைனால ஒரு செம சூப்பரான ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த மொபைல் ஃபோன் இந்தியாவுக்கு வரும்போது என்ன பிரைஸ்க்கு வரும், எப்போ வரும் அப்படிங்கிற கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோட்டோரோலா லான்ச் பண்ணியிருக்கிற இந்த மோட்டோ X30 அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோனை பற்றி தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் மோட்டோரோலா பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட், மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் இது ரெண்டுலையுமே செம சூப்பரான மொபைல் ஃபோன்ஸ் வந்து நிறைய லான்ச் பண்ணுறாங்க. முக்கியமாக ப்ரைஸ் அக்ரெசிவாகவும் எடுத்துகிட்டு வராங்க, ஸ்பெக்ஸும் செம சூப்பராக எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி இப்போ ஃப்ளாக்ஷிப்லையும் என்ட்ரு ஆகிருக்கிறது செம சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி லான்ச் பண்ணியிருக்கிற மொபைல் தான் இந்த மோட்டோரோலா X30. இந்த மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 2 எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நார்மல் எடிஷன், இன்னொன்று வந்து ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு மொபைல் போனுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. இந்த ஸ்பெஷல் எடிஷன்ல மட்டும் ஒரு ஹைலைட்டான ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது அண்டர் டிஸ்ப்ளே கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே அண்டர் டிஸ்ப்ளே கேமரா டெக்னாலஜி பத்தி டீடைலா வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. சோ ஸ்பெஷல் எடிஷன்ல அண்டர் டிஸ்ப்ளே கேமரா வரும், நார்மல் எடிஷன்ல அதே சென்சார் வந்து மேல வரும். மற்றபடி ரெண்டு மொபைலுக்கும் டிசைன், ஸ்பெக்ஸ் இதெல்லாமே சேமா தான் இருக்கு. எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிளாக்ஷிப் மொபைல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு செம ஸ்டைலான டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. அது போக எப்பயும் கொடுக்கிற மாதிரி அந்த சென்டர்ல மோட்டோரோலா லோகோ வந்து கொடுத்திருக்காங்க. ஓவல் ஷேப்க்குள்ள கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு செம ஸ்டைலாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது போக இங்க டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய டிஸ்ப்ளேவா தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பெரும்பாலும் பிரீமியம் செக்மெண்ட் மொபைல் போன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு ஒரு சின்ன டிஸ்ப்ளேவா எடுத்துட்டு வருவாங்க. மிட் ரேஞ்ச் செக்மெண்ட், பட்ஜெட் செக்மெண்ட்டை விட பிரீமியம் செக்மெண்ட் எல்லாமே சின்ன டிஸ்ப்ளேவா எடுத்துட்டு வருவாங்க. பட் இவங்க வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்ப்ளேவா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க வந்து 6.8 இன்ச்ல ஒரு OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க 144 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்குது. 576 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு HDR10 சப்போர்ட்டும் இருக்குது. ஓரளவு ஒரு நல்ல டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அடுத்ததா இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் வருது. Omni Vision OV50A அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து பிரைமரி சென்சாரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க செகண்டரி சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட ISO செல் S5KGM1 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எப்பயும் போல ஒரு 2 மெகாபிக்சல் 3 கேமரா நாங்களும் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரியர் கேமராவுக்கு வந்து OIS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதனால நீங்க வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா செம்மையா வந்து இதுல எடுத்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிங்க செல்ஃபி கேமரா வரும்போது தான் இதுல ஹைலைட்டான விஷயமே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து 60 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. நார்மல் எடிஷன்ல சென்டர்ல பஞ்ச் கோல்ல இந்த சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அதே இது ஸ்பெஷல் எடிஷன்ல அண்டர் டிஸ்ப்ளேக்கு அடியில இதே சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. ஆனால் நார்மல் எடிஷன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதே டிஸ்ப்ளேக்கு அடியில இருக்கிற அந்த ஸ்பெஷல் எடிஷன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா சோ டிஸ்ப்ளேக்கு அடியிலயும் கேமரா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கறத நம்ம ரெண்டையுமே கம்பேர் பண்ணி ஈஸியா செக் பண்ணிட முடியும். சோ கேமராவோட ஸ்பெக்ஸ் வைஸ் நல்லா இருந்தாலுமே மோட்டோரோலா வந்து கேமராவை ஆப்டிமைஸ் பண்றதுல எப்பவுமே கொஞ்சம் லாக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல்ல அதை வந்து சரி பண்ணிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவங்க நல்ல ஸ்பெக்ஸ் கொடுத்தாலுமே அந்த கேமரா ஆப்டிமைசேஷன் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கருத்தா இருக்குது. பட் இந்த மொபைல்ல எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே இந்த மொபைலோட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பத்தியே நம்ம எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசலாம். ஸ்னாப்டிராகனோட லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரான ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து இந்த மொபைல் போன்ல கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு 4nm ப்ராசஸர். இப்போ இருக்கிற ப்ராசஸர்லயே ஹையஸ்ட் பவர்ஃபுல்லான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த மொபைல் போன்ல AnTuTu ஸ்கோர் 1 மில்லியன் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ 1 மில்லியன் AnTuTu ஸ்கோர்னா எந்த அளவுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இது ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 888+ விட ஒரு 20% எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர். இப்போ இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர். அந்த ப்ராசஸர்ல ஃபர்ஸ்ட் டைமா இவங்க தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இது போக இதுல LPDDR5 டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்பீட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்டோரேஜ்க்கு UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. NFC யோட இந்த மொபைல் போன் வந்து சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. பட் கண்டிப்பா இந்தியாவுக்கு வரும்போது NFC இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். அடுத்ததா இதுல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 12 ஓட லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்தியாவுக்கு வரும்போதும் கன்ஃபார்மா Android 12 தான் வரும். அது போக மோட்டோரோலா அப்படினாலே நிறைய பேர் விரும்பி வாங்குறதுக்கு ஒரு காரணம் அவங்களோட கிளீனான ஒரு நீட்டான ஒரு லைட்டான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சோ இந்த மொபைலையும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியால கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இவ்ளோ ஸ்பெக்ஸ் கொடுத்த இந்த மொபைல்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது இங்க சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை தான் கொடுத்திருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததா இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது
5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ நிறைய வந்து 110 வாட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் அதை பெட்டரா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் அதுக்கு பிரைஸும் அதிகமா போகும். பட் மோட்டோரோலா எப்பவுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கொடுப்பாங்க. 68 வாட்டே போதுமானது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசி அந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8+128 சைனால வந்து 38,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்தியால பார்த்தோம் அப்படின்னா 40,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள ஒரு சில மாடல்ல தான் ரொம்ப ரேரா 888 ப்ராசஸரை பார்க்க முடியுது. பட் இவங்க லேட்டஸ்ட் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரோட எல்லா ஸ்பெக்ஸ்மே ரொம்ப சூப்பரா கொடுத்து 40,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள சைனால எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் இந்தியாவுக்கு வரும்போது கன்ஃபார்மா இந்த பிரைஸ்க்கு வராது. இது போக இதுல ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தோம் அப்படின்னா 12+256 வந்து 48,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் போன் வந்து இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா ஒரு 40,000 ரூபாயில இருந்து 45,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். 45,000 ரூபாய்க்குள்ள வந்தா கூட ஒரு செம அக்ரெசிவான பிரைஸா தான் இருக்கும். ஏன்னா அதுல கொடுத்திருக்கக்கூடிய ப்ராசஸர் ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசஸர். அது போக இங்க கேமரா பார்த்தோம் அப்படின்னா 60 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு பார்க்கும்போது அண்டர் டிஸ்ப்ளே அது வருதா அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியல. இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா அது ஒரு 50 to 52K அந்த மாதிரி ரேஞ்சிலே வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். சோ இவ்வளவு விஷயங்கள் நல்லா கொடுத்திருந்தாலுமே இந்த மொபைல்ல டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்கல. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா வச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து அவங்க பிரைஸ் கம்மியா எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி கொடுத்து மோட்டோரோலா எட்ஜ் X30 40,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாவுக்கும் இதே பிரைஸ்ல வந்தது அப்படின்னா இந்த மொபைல் எப்படி இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி மோட்டோரோலா எட்ஜ் S30 அப்படிங்கிற ஒரு மொபைல் ஸ்னாப்டிராகன் 888+ ப்ராசஸரோட 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த மொபைலை பத்தி டீடைலா வீடியோ வேணுமா அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா அதை பத்தி நான் இன்னொரு வீடியோல டீடைலா கவர் பண்ண முயற்சி பண்றேன். இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான அப்கமிங் மொபைல்ஸ் பத்திலாம் டீடைலா தெரிஞ்சுக்க டெக் படீஸை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.